ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரும் பார்க்குறேன். நம்ம டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த யூடியூப்பில் இல்லைன்னா என்னோடய வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்குற ஸ்டாக்ஸோட சஜஷன்ஸ்க்கு எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கானது தான். இது ஒரு டெக்னிக்கல் அனலைசஸாக நம்ம மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம், டெக்னிக்கல் டூல்ஸை வச்சுன்னு எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒன்றா கற்றுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதனாலும் உங்களோட ஓன் ஐடியாலஜி இல்லைனா உங்களோட ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய உங்களோட ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லைனா உங்களோட அட்வைசர்ஸ் இவங்க டிசிஷன்ஸ் கேட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நிஃப்டி அண்டு ஒரு 2 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நிஃப்டி ரொம்ப நாளாக சைடு வேஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அரௌண்ட் உங்களுக்கு மே 12 இருந்து அப் டு ஜூன் 25 இது வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஒரு கேண்டில் உங்களுக்கு அப்சைட் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு இன்னும் பிரேக் ஆகி நிஃப்டி ட்ரேட் ஆகலை. அரௌண்ட் 25,115 இதை தாண்டி உங்களுக்கு நிஃப்டி டேயில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன புல்லிஷ் மோடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து நிஃப்டி சேஞ்ச் ஆக போகுதுன்னு. இன்கேஸ் இதை உங்களுக்கு டவுன் சைடில் 24,542 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே இறங்கி க்ளோஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷனாக இருக்கலாம், இல்லை டவுன் சைடுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு ட்ரேடிங் டேயில் மட்டும் நிஃப்டி 1% 252 பாயிண்ட்ஸ் நல்லாவே அப்பாக இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நிஃப்டி நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. இது வீக்லி க்ளோஸ்லேயும் வச்சுருக்கனால அபோவ் 25,000 ஃபஸ்ட் டைம் நிஃப்டி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நிறைய வாட்டி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னென்னா சில விஷயம் சொல்லப்போனால் இந்த ரேஞ்ச் பவுண்டே சுற்றிக்கிட்டு இருக்கனால இதை தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் ஆகணும். இங்கே நீங்கள் ப்ரீவியஸ் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு ஆகஸ்ட்டில் ஒரு வாட்டி க்ளோஸ் ஆனிச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு, நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் டவுனை பிரேக் பண்ணி போகலை. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு நிஃப்டி ஒரு நல்ல அப்சைடுக்கு போகணுன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இதுதான் இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்டாக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட் மொபைல்ஸ். ஸோ ரூட் மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான். உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்லாவே இறங்கியிருக்கு ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லான சார்ட் வீக்லியில் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக் உங்களுக்கு அரௌண்ட் 2,300 வரைக்கும் அப்சைட் ரேஞ்ச் போயிருக்கு. இப்போ கரண்ட்லி 1,000 கிட்ட ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு அப்கமிங்கில் என்னோட அனலைசிஸ் படி கரெக்டாக இருந்துச்சுன்னா அரௌண்ட் 171 வரைக்கும் இந்த ஸ்டாக் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நான் வீக்லி அப்படின்னு சொல்லலை, இது நீங்கள் மந்த்லி டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம். ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த சான்சஸ் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ காட்டுறேன் எங்கன்னு. ஸோ உங்களோட டார்கெட் இங்கேருந்து ஒரு 14% வச்சுக்கலாம். 14% அப்படின்னா 114 பாயிண்ட் இருக்குது. அதாவது 1,175 அந்த ரேஞ்சு தான். ஸோ 1,170லேருந்து 75 இந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய 7%. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:92 அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 1:2 நீங்கள் ரிஸ்க்கு 1% வைக்கிறீங்கன்னா 2% கிட்ட உங்களுக்கு டார்கெட் வர மாதிரி. பட் 1.92 இந்த ட்ரேடில் உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணியிருக்க ஸ்டாக் RK4G. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸுமே நான் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நானுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மண்டே மார்க்கெட் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்லி ட்ரேடிங் அரௌண்ட் 656 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு இது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு என்னென்னா 2 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டார்கெட் 1 731, டார்கெட் 2 800 கிட்ட போகணும்னு எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கு. இதுக்கு நான் மெயின்டைன் பண்ண போகிற ஸ்டாப் லாஸ் இது ப்ரீவியஸ் லோ 605 இந்த ரேஞ்சு தான். ஸோ இதில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2:6 இருக்குது. நான் அந்த அப்சைடில் 800 டார்கெட் வச்சுருக்குது. இது ஒரு மந்த்லி பேசிஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2:6ங்கிறது நீங்கள் 2 மடங்கு ஸ்டாப் லாஸுக்கு 6 மடங்கு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்கள் கேபிட்டல் மோஸ்ட்லி என்ன தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலுமே நல்ல ட்ரேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தரதான் போகுது. ஸோ இதுதான் நான் அனலைஸ் பண்ணியிருக்க 2 ஸ்டாக்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். முக்கியமான நியூஸஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் நான் எடுக்கிறது என் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே ஷோர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்.
ஸோ தேங்க்யூ ஃபார் watching. So have a nice day.